அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விவேக். நான் 2021ஆம் ஆண்டு டிஆர்பி மூலமாக நடைபெற்ற பாலிடெக்னிக் லெக்சர் அந்த எக்ஸாம் செலக்ட் ஆகி அழகப்பா அரசு பாலிடெக்னிக் காலேஜ் காரைக்குடியில் பணியமர்த்தப்பட்டேன். இப்போ என்னுடைய பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி ஜேர்னி பார்த்திங்கன்னா 2017ஆம் ஆண்டு துவங்குனுச்சு. 2017 நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் 6000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். நம்ம வீடு பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு ப்ளே ஸ்கூல் டீச்சர், ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்பா ஒரு எலக்ட்ரீஷியன். அப்படி இருக்கும் பொழுது நான் பட்ட கஷ்டம் வந்து பிள்ளைங்க படக்கூடாதுன்னு எங்கள் அம்மா நினச்சாங்க. இந்த 6000 சம்பளங்கிறது அவனுக்கு வந்து எதிர்காலத்துக்கு உகந்ததாக இருக்காது அப்படின்னு நினச்சி கடனை வாங்கி பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்து விட்டாங்க, என் மேலே நம்பிக்கை வச்சு. சேர்த்துன பிறகு பார்த்திங்கன்னா நான் பயந்த ஒரு விஷயம், நான் ஸ்கூல் படித்தது எல்லாமே தமிழ் மீடியம் தான், காலேஜ் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம். அப்படி இருக்கும்போது காலேஜில் நம்ம பெருசாக படிக்கலை. அங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து இங்கிலீஷில் நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனால் இங்கே வந்த பிற்பாடு இங்கே நடத்தினது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் தான் நடத்துனாங்க. நம்ம ஒரு விஷயத்த நம்மளுடைய சொந்த லாங்குவேஜில் நமக்கு கேட்கும் பொழுது அதை சொல்லி புரிய வைக்கும் பொழுது ஈஸியாக புரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் அவங்க நடத்துகிறது எனக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுது. அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அடுத்து 18ல் ஏஐ வந்தது, என்னால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கடுத்தது 19ல் ஏஐ வந்தது, அதுலேயும் மிஸ் ஆயிடுச்சு. ஆர்ஆர்பி ஜேஇ வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸில் ஒரு 2 மார்க்கில் மிஸ் ஆயிருச்சு. எஸ்எஸ்சி ஜேஇ எழுதினேன், அது ப்ரிலிம்ஸில் ஒரு 2 மார்க்கில் போயிடுச்சு. அந்த ஒரு 2019 சூழலில் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலுக்கு போயிருந்தேன். அப்போ ரொம்ப ஒரு டிப்ரெஷன்லேயும் இருந்தேன். இந்த காம்படிஷன் வேர்ல்டுக்கு நம்ம உகந்த ஆளா, நம்ம இந்த காம்படிஷனில் நம்ம சர்வை பண்ண முடியாதா அப்படின்னு எனக்குள்ளார ஒரு 1008 கேள்விகள் இருந்தது. அப்போ நம்ம மேடம் பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு எனக்குள்ளே கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். எப்போலாம் நான் கொஞ்சம் வந்து நெகட்டிவாக உணரணும், அப்போது மேடம் வந்து அப்போ ஆன்லைனில் அடிக்கடி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஏதோ ஒன்று போடுவாங்க லைவில். அதை பார்க்கும் பொழுது எனக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் வரும். அப்போ இது மாதிரி நமக்கு வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம எதனால் நமக்கு இந்த தோல்வி வருது, சக்ஸஸ் பண்ணவங்களுக்கு எப்படி அந்த சக்ஸஸ் கிடச்சிது, நமக்கு ஏன் அது கிடைக்கல அப்படின்னு எனக்குள்ளார ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, அதை ஏன் நம்ம பண்ணலை? 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறது தான், எல்லோரும் படிக்கிறது தான். ஆனால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் படித்து என்னால் கிளியர் பண்ண முடியலையே, அவங்க கிளியர் பண்ணிட்டாங்களே, அப்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஏதோ செஞ்சுருக்காங்க, நான் அதை செய்ய தவறி இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணேன். மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போவுமே நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் நான் என்ன பண்ணேன்னா பழைய அந்த எக்ஸாமில் நடந்த அந்த தவறுகளெல்லாம் அனலைஸ் பண்ணேன். ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்து 2019 லாஸ்ட்டு ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்சில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணேன். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எதனால் நமக்கு மிஸ் ஆனிச்சு, 1 மார்க் 2 மார்க்கு 5 மார்க் 10 மார்க்கில் நமக்கு எக்ஸாம் வந்து மிஸ் ஆகுது, அது எதனால் அப்படிங்கிறத ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணேன். என்ன தவறுகள்னு சொல்லி ஒரு நோட்டு போட்டு எழுதினேன். என்னுடைய ஸ்ட்ராங் ஜோன் என்ன, வீக் ஜோன் என்ன அப்படிங்கிறதெல்லாம். அப்படி பண்ணும் பொழுது நான் பண்ண மிஸ்டேக்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தந்த மிஸ்டேக்னால தான் நமக்கு வந்து அந்த வெர்ஜா ஃபெயிலியரு, அந்த ஃபெயிலியரு அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வந்து விடுது அப்படிங்கிறத நான் கண்டறிஞ்சிட்டேன். அதை கண்டறிஞ்சு அதை நான் வந்து சரி செஞ்சிட்டேன். அப்படி சரி செய்யும் பொழுது அதை நம்ம சரி செஞ்சோமா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் வைக்கக்கூடிய டெஸ்ட்டுங்களில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 100 ரேங்க்கு 150 ரேங்க்கு அந்த மாதிரி இருந்தேன்னா, இந்த தவறுகள் சரி செஞ்ச வாட்டி இன்ஸ்டியூட்டில் வைக்கக்கூடிய டெஸ்ட்டுங்களில் ஒரு டாப் 5 வர ஆரம்பித்தேன். அப்போது அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து என்னுடைய பயணத்தின் வேகத்தை இருமடங்கு ஆக்கிருச்சு. அது வரைக்கும் நான் போய்கிட்டு இருந்த வேகத்தை காட்டிலும் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க்கு ஒரு 5 ரேங்க்குள்ளே வரதை பார்த்தோன்னே என்னுடைய வேகத்தை வந்து இரட்டிப்பாக்கிருச்சு. இது வந்து இன்ஸ்டியூட்டில் அந்த டெஸ்ட் சீரிஸ் கண்டினியூஸாக போகிறது, இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக மாறிடுச்சு. அதில் இன்னும் ரேங்க் நான் கூட வாங்க அது இன்னும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகி எனக்கு இன்னும் ஒரு எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமேட்டு என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா பார்த்திங்கன்னா 2020 வந்து லாக்டவுன் போட்டாங்க. டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து டிஆர்பியில் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜேடிஓவும் வந்தது. ஏற்கனவே நான் வந்து ஏஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸாம் நான் வந்து அட்டன் டைமில் படிக்கும்போது தான் என்னோடய எஃபிஷியன்சி குறைஞ்சதான் நான் உணர்ந்தேன். சரி, நம்மளுடைய பாதை வந்து ஒரு வழி பாதையாக மாற்றினா மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும். 3 வழி பாதை 4 வழி பாதையாக இந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எஃபிஷியன்சி குறையுது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் செல்ஃப் அனாலிசிஸில். சரி, அந்த தடவை நம்ம செய்ய வேணாம், திருப்பியும் 2 வழி பாதை மாதிரி டிஆர்பி ஜேடிஓ அப்படின்னு போக வேண்டாம்,
ஒன் வே டிராஃபிக்காக மாற்றிடுவோம். என்ன ஆனாலும் சரி, இந்த பாதையோட எண்டை நம்ம பார்க்காம விடக்கூடாது அப்படின்னு நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ணேன்னா, நான் ஜேடிஓ நான் வந்து அப்ளை பண்ணதோடு சரி எக்ஸாம் நான் போய் எழுதவே இல்லை. என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் டிஆர்பியில் மட்டும்தான் இருந்தது. நான் ஜேடிஓ வந்து அது கான்சன்ட்ரேஷனை துளியளவும் நான் பண்ணலை. அந்த 2 வருஷம் லாக்டவுன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னுடைய வீக் ஜோன் என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த வீக் ஜோன் நான் சரி செய்கிறதுலேயே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஸ்ட்ராங் ஜோனாக இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணி ஒன்றும் யூஸ் ஆக போகிறது இல்லை. இப்போ டிஆர்பி அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான எக்ஸாமு. அதில் வந்து 10 யூனிட் இருக்குது. அப்போ அந்த 10 யூனிட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா தரவாக படிக்கணும். இதில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேலையே இருக்காது. ஏன்னா நான் தேர்ந்தெடுத்தது ஒரு வழி பாதை தான். ஒன்று முன்னாடி போக வேண்டியது தான், இல்லைன்னா ரிவர்ஸில் போக வேண்டியது தான். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். ரிவர்ஸில் போகிறதுக்கான வேலையே அங்கே இல்லை. நம்ம முன்னோக்கி தான் போகணும் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் சரி ஜேடிஓ பக்கம் நான் போகக்கூடாது, டிஆர்பி தான் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய வீக் ஜோன் எல்லாத்தையும் நான் ஸ்ட்ராங் பண்ணி அதே மாதிரியே நான் நினச்ச மாதிரியே டாப் ரேங்க் வரணும். நான் எம்இ முடிக்கல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டிஆர்பிக்கு அந்த வெயிட்டேஜ்லாம் இருக்குது, எனக்கு அந்த வெயிட்டேஜ்லாம் 0. நான் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கல. என்னுடைய தாட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கணும். இன்னும் அந்த டிஆர்பியில் வந்து ஒரு வாரம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டிலே ஆகிட்டே இருந்தது. நான் ஒரு வாரம் டிலே ஆனாலும் சரி, 10 நாள் டிலே ஆனாலும் சரி, எத்தனை நாள் டிலே ஆனாலும் அத்தனை நாளுக்கும் ஒரு மார்க் நான் கூட தான் வாங்கணும்னு நினச்சினே தவிர என்னடா எக்ஸாம் தள்ளி போகுதுன்னு நான் நினைக்கவே இல்லை. இருக்கிற டைமை எப்படி வந்து எஃபிஷியன்சியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இதெல்லாம் நான் மேடம்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. மேடமோட மோட்டிவேஷன்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. என்னுடைய வெற்றிக்கு அது போக என்னுடைய அம்மா, மேலும் இன்ஸ்டியூட்டு, என்னுடைய கூட இருந்த நண்பர்கள் அனைவரும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னை விட எங்கள் ஃபேமிலியும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப என் மேலே வந்து நம்பிக்கையாக இருந்தாங்க. நான் எப்போலாம் எனக்கு டவுட் நான் டிஆர்பியில் இருக்குதோ அப்போ நான் சார்கிட்டையோ மேடம்கிட்டையோ வாட்ஸ்அப்பில் நான் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கும் பொழுது எனக்கு உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரியே டிஆர்பியில் ஆல் ஓவர் தமிழ்நாடு 27th ரேங்க் வாங்கி ப்ளேஸ் ஆகி செலக்ட் ஆகிருந்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே காரைக்குடியிலேயே நான் படித்த ஊர் காரைக்குடி. அதே மாதிரி இப்போ நான் வேலை பார்க்குற ஊரும் காரைக்குடி அப்படிங்கிறது எனக்கு 2வது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு தருணத்தில் நான் மேடமுக்கும் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமிக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பார்க்கும் என்னை போன்ற தமிழ் மீடியத்து வழியில் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்த கேண்டிடேட்ஸு இருப்பீங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்க தான் செய்யும், மனதளவில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், தோல்விகள் வர தான் செய்யும். அதை அனைத்தையும் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு மைண்டு கேம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நான் ஆரம்பத்தில் 2019க்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்மளால் எப்படி இந்த விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் அந்த செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண பிற்பாடு நம்மளால் முடியுமான்னு நினச்ச என்னுடைய மைண்ட் செட்டு நம்மளால் ஏன் முடியாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கான விடையாக என்னாலேயும் முடியும் அப்படின்னு நான் நம்பினேன். அதுதாங்க, நீங்கள் எல்லாருமே நம்மளால் முடியுமா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காம நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நினச்சி அந்த முடியறதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்யணும், என்ன ஒர்க் பண்ணணும், உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன் என்ன, உங்கள் வீக் ஜோன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த வீக் ஜோன் எல்லாத்தையும் உங்கள் ஸ்ட்ராங் ஜோனாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வெற்றி உங்களை வந்து சேரும். மேலும் பார்த்தீங்க அதே போல் அடுத்த பொங்கலுக்குள் இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து கேண்டிடேட்ஸுக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த பிரமிட் ஐஏஎஸ் அகாடமிக்கும் மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.